பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நம்மை பலப்படுத்துதுன்னா அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார். 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதக்காரன் இப்படியே எழுதுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினாலே அவரை பாடுவேன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதற்கு நன்றி சொல்ல மறந்து போகிறோம். நான் அடிக்கடி சபையில் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பது கேட்பதை விட கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்பதற்கு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அதற்காகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, துர்மரணங்களும் விபத்துகளும் நாசமோசங்களும் தோல்விகளும் போராட்டங்களும் சூழ்ந்த ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்க்கையில் தருகிறார். நம் கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நாம் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 9 பேர் நன்றி மறந்து கடந்து போன போது ஒரு மனிதன் மாத்திரம் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை மகிமைப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த 9 பேர் இருக்கிற கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டாம். நன்றி சொல்லுகிற ஒரு மனிதனாக இவ்வளவு அழகாய் தாவீது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன், ஆண்டவரை துதிப்பேன், காலமெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லுவேன். உங்களுக்கு எத்தனையோ நன்மையை செஞ்சிருக்கிறார். மரணத்துக்கு நேருவான போராட்டங்கள் வந்தபொழுதெல்லாம் ஜீவனை கொடுத்து பாதுகாத்திருக்கிறார். வழிகளெல்லாம் உங்களை மீறி காக்கும்படி தூதர்களை அனுப்பி கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வந்த பொழுதெல்லாம் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றிருக்கிறார். உங்களை விழுங்கும்படி சத்துரு புறப்பட்டு வரும்பொழுதெல்லாம் யூத ராஜசிங்கமாய் நம் அருகில் நின்று அவனோடு கூட எதிர்த்து நின்று நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ யுத்த சூழ்நிலைகள் வந்தபோது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்லி அவரை துதியுங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.